தமிழ்நாட்டுல இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பரபரப்பா இருப்பாங்க. காரணம், வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுல நம்ம பெயர் இருக்கா, வந்திருக்கா, வரலையா, பேர் சேர்ந்துருச்சா, சேரலையா அப்படிங்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இன்னைக்கு வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. அப்போ இந்த நேரத்துல அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? வரைவு வாக்காளர் பட்டியல்ல நம்மளுடைய பெயர் சேர்ந்துருச்சா, சேரலையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். அது மொபைலா இருந்தாலும் சரி, அல்லது பிசி, லேப்டாப் எதா இருந்தாலும் சரி, நம்ம எதுலயும் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து குரோம்குள்ள போயிடணும். குரோம்குள்ள போனோன்னா இதனுடைய முகப்பு இப்படிதான். நீங்க வந்து அட்ரஸ் நீங்க வந்து அடிங்க. ஓட்டர் லிஸ்ட் தமிழ்நாடு 25 நீங்க போட்டீங்கன்னா இதுல முதல் இது வருது இல்லையா, அதுல வந்து போயிருங்க. போனோன்னா இதான் இதனுடைய முகப்பு. இதை அப்படியே ட்ரோல் பண்ணீங்கன்னா இதுல வந்து நம்ம உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்களா, இதுல ஹோம் பேஜ் வரும் பாருங்க. இந்த ஹோம் பேஜ் வந்து நீங்க டச் பண்ணுங்க. இது இதனுடைய என்டர் இப்படிதான் இருக்கும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ட்ரோல் பண்ணீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இப்படி நமக்கு ஒரு முகப்பு வந்து இதாகும். இப்படி ஒரு முகப்பு நமக்கு வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு 4 இது இருக்கு பாருங்க மேல. SIR 2026 fill enumeration form, search your name in SIR, search in epic road, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுல வந்து இந்த 3வது இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி நமக்கு ஒரு திரை வந்து இது நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம் பல இதுல. அதுல சர்ச் பை எபிக்கு என்ன, அதே மாதிரி சர்ச் பை டீட்டெயிலு, சர்ச் பை மொபைலு, இதுல சர்ச் பை டீட்டெயில் வந்து கொடுங்க. நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபில் பண்ணீங்களோ, அதாவது சில டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டீட்டெயிலை போட்டாலே போதுமானது. உதாரணத்துக்கு நுழைஞ்ச உடனே செலக்ட் யுவர் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து செலக்ட் தமிழ்நாடு. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கனால தமிழ்நாடு. அதே மாதிரி லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம பெயர் அடிக்கணும். இப்போ நீங்க உங்க பெயர்ல நீங்க ஓட்டர்ல என்ன ஃபார்ம்ல பெயர் எழுதுனீங்களோ நீங்க அதை அப்படியே என்ன செய்யலாம், நீங்க இது பண்ணுங்க, எழுதிருங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு பேர் வந்து நான் போடுறேன். போட்டாச்சு. அதே மாதிரி அவங்களுடைய உறவினர் பெயர் போடணும். போட்டாச்சு. இப்போ அவங்க டேட் ஆஃப் பர்த் போடணும். இப்போ டேட் ஆஃப் பர்த் நம்ம வந்து அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்கிறது இப்போ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணனால நமக்கு அந்த எந்த நம்ம ஓட்டர் லிஸ்ட்ல எந்த வருஷத்தை வந்து நம்ம எழுதி கொடுத்தோமோ அந்த வருஷத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை அப்படியே வந்து நம்ம எழுதிடணும். இப்போ இவங்க இந்த இதில் கரெக்டாக டேட்டா மாதம் எல்லாத்தையும் போட்டுறணும். இங்கே வயசு போட தேவையில்லை, ஜெண்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது கீழே வந்து டிஸ்ட்ரிக் வரும். இப்போ அவங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபில் பண்ணீங்க அந்த டிஸ்ட்ரிக் போட்டு அதே மாதிரி உங்கள் சட்டமன்ற தொகுதியும் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே என்டர் மேலே வந்து எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு வந்துருச்சு. இதுதான். ஏதாவது இவருக்கு பழைய வேற சீரியல் நம்பர் இருந்துச்சு, அதே மாதிரி பார்ட் நம்பர் வேறையா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே புதுசா மாறி இருக்கு. அதோட சேர்த்து என்ன அவங்களுக்கு பிஎல்ஓ முதற்கொண்டு மாறி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இருந்த பிஎல்ஓ வேற, இப்போ இருக்கிற பிஎல்ஓ வேற. இப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்திருக்கா இல்லையாங்கிறது நம்ம வந்து செக் பண்ண முடியும். பயனுள்ள தகவலாக இருந்தால் உடனே உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய பெயர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்குதா இல்லையான்னு உறுதிப்படுத்திட்டு இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா அடுத்த என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து செஞ்சு நம்மளுடைய வாக்குரிமையை பாதுகாக்கிறதுக்கு முழு முயற்சி வந்து நம்ம எடுக்கணும். இதை யாரும் கவனக்குறைவாக விட்டுறாதீங்க. முழு முயற்சி எடுத்து உங்களுடைய வாக்குரிமையை முழுமைப்படுத்துங்க.